ஹாய்! அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 3 கோஸ்டர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் பேபியான் வந்து இருந்தது. அதனால இந்த பேபியான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து டபுள்ல வந்து நான் போடப் போறேன். அதே மாரி அ 2 கலர் வந்து இது கோஸ்டருக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் ஒலிவியாவும் எடுத்திருக்கேன். ஒலிவியா அ இதுக்கு வர்றதுக்காக நான் வந்து இத 2 ஸ்ட்ரென்த்ஸா வந்து யூஸ் பண்றேன். இதுக்கு ஒரு ஸ்டிட்ச் மார்க்கர், சிசர் எடுத்திருக்கேன். 2.5 ஹூக்கே நான் எடுத்திருக்கேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப தின்னா இருக்கிறனால, நான் ஒலிவியா இதுக்கு போடுறனால இத வந்து டபுளா வந்து நான் யூஸ் பண்றேன். நீங்க காட்டன் டிலைட் கூட யூஸ் பண்ணி பாருங்க. காட்டன் டிலைட் தான் நல்லாருக்கும். இப்போ இத வந்து மேஜிக் ரிங் போட்டுக்கிறேன். ஏன்னா இது ரவுண்ட் கோஸ்டர்னாலே மேஜிக் ரிங் தான் நம்மளுக்கு போடணும். இப்போ ஒரு செயின் போட்டாச்சு. செயின் போட்டுட்டு இத நம்மளுக்கு ஃப்ரீயா வர்றதுக்கு தக்கன நம்ம இழுத்து விட்டுக்கணும். இது ரொம்ப ஈஸியானது. இப்போ இதில 1, 2 ஏற்கனவே ஒரு செயின் போட்டுட்டோம். செயின் போட்டதுக்கப்புறம் 2 செயின் வந்து போட்டுக்கிறேன். அப்போ மொத்தம் 3 செயின் வந்து இருக்கு. இப்போ 12 டிசி வந்து நான் போடுறேன். 1 ஒரு டிசில ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஒரு டிசில ஃபர்ஸ்ட் இதில் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 11 டிசி வந்து போடணும். ரெண்டு 1 2 போட்டாச்சு. 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ 12 போட்டாச்சு. இந்த சின்னத இப்படி பிடிச்சி டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டு இப்படி டைட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டிட்ச் மார்க்கரை எடுத்துட்டு இதில் ஜாயின் பண்ணிடணும். இந்த இதில் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா 1 2 3 செயின் போடுறோம். 3 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் 2 செயின். இப்போ இன்க்ரீஸ் வந்து நம்ம போடுறோம். இன்க்ரீஸ் வந்து உங்களுக்கு எப்படி போடணும்னு தெரியும். இன்க்ரீஸ் வந்து ஒரு செயினில் 2 இது போடுறது தான் இன்க்ரீஸ். 1 போடும்போது இதில் ஸ்டிட்ச் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். 1 2. இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 அதாவது ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் இன்க்ரீஸ் வந்து போடணும். அப்போது இது நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 ஒரு இன்க்ரீஸ் வந்து போடுறோம். ஒரு இன்க்ரீஸ் போடுங்க அப்படின்னா 2 டிசி போடுறது தான் ஒரு இன்க்ரீஸ். 1 2வது போட்டாச்சு. இப்போ 3வது ஸ்டிச் வழியாக ஒரு இன்க்ரீஸ். 1 2 2 போடணும். அதாவது ஒவ்வொரு ஸ்டிச் வழியாக 2 போடணும். இது 3 போட்டாச்சு. 4 5 6
6 7 8 9 10 10 ரெண்டாவது 11 11 நெக்ஸ்ட்டு 12. நம்ம 12 டிசி போட்டோம், அதனால் 12 இன்க்ரீஸ் வந்து போடணும். 12 இன்க்ரீஸ் வந்து போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டிச் மார்க்கரை எடுத்துட்டு இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டணும். இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ அடுத்தது 1 2 3. இப்போ நெக்ஸ்ட் இதில் எப்படி போடணும்னு பாருங்கள். ஒரு சுற்று சுற்றிக்கிறோம், சுற்றி ஃபஸ்ட்டு இதில் ஒரு டிசி வந்து போடுறோம், ஒரு டிசி. ரெண்டாவதில் ஒரு இன்க்ரீஸ். எப்படி போடுறேன்னு நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. இன்க்ரீஸ்னால் 2 இது போடுறது தான் இன்க்ரீஸு. இப்போ இன்க்ரீஸ். அடுத்ததில் ஒரு டிசி, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டிசி, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். இப்போ அடுத்ததில் ஒரு டிசி, ஒரு இன்க்ரீஸ். இன்க்ரீஸ்னால் 2 இது போட்டால் தான் இன்க்ரீஸ். இப்போ நம்ம என்ன போட்டோம், 3 செயின் போட்டோம். ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ், ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ், ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ். அந்த மாதிரி இந்த ஃபுல் ஹோல் ரவுண்டும் போடணும். இப்போ ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ், இப்போ ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ், ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ், ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ். இன்க்ரீஸ் வந்து உங்களுக்கு எப்படி போடணும்னு தெரியும், அதே மாதிரி கரெக்டாக போடுங்க. ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ், ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ், ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ், ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ், ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ். இப்போ இதில் நம்ம ஸ்டிச் மார்க்கர் போடாமல் விட்டுட்டோம். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இதில் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஒரு டிசி போட்டு
ஒரு ஸ்டிச் போடுறதுல தான் நம்ம ஸ்டிச் மார்க்கர் வந்து இதில் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு டிசி ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ், ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ், ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ், ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ், 1 ஒரு இன்க்ரீஸ், 1 ஒரு இன்க்ரீஸ், 1 ஒரு இன்க்ரீஸ், 1 ஒரு இன்க்ரீஸ், ஒரு டிசினா இதுதான் ஒரு டிசி, அதுக்கப்புறம் இது இன்க்ரீஸ், ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ், ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ், ஒரு டிசி ஒரு இன்க்ரீஸ். அப்படியே நம்ம வந்து தேர்ட் ரவுண்டு ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நான் இந்த கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை நம்ம இந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே போன கோஸ்டரில் நம்ம பார்த்தோம். இதில் சும்மா இப்படி இருக்க பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி எடுத்து இப்படி பிடிச்சிக்கணும். சும்மா நீங்கள் பிகினர்ஸ் தானே, இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி ரெண்டையும் சேர்த்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டை வந்து இதுக்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு இந்த த்ரெட் வந்து இப்படி இழுத்து விட்டுறணும். இழுத்து விடும்போது இது நல்லா நல்லா அமுங்கிரும். அப்போது நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டை வந்து இப்படி நல்லா கீழே இழுத்து விட்டுறணும். இப்போது எப்படி போடுறோம் பாருங்கள். 1 2 3 3 செயின் போட்டுட்டோம். இந்த நூலை எடுத்து விட்டுக்கலாம். 3 செயின் போட்டாச்சு. இந்த ஒரு சுற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் இதில் உள்ளே விட்டு வெளியில் இந்த 3 செயினுக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஹைட்டுக்கு வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சுற்றிக்கணும். 3 செயினுக்கு ஏற்ற மாதிரி இப்படி ஹைட் வந்து இப்படி எடுத்துக்கணும். 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சுற்றி 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, இதில் இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு இதை அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு 3 செயின் வந்து போடணும். 3 செயின் போட்டு அதே ஹோல் வழியாக தான் விடணும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி உள்ளே விட்டு வெளியில் எடுக்கிறோம். 1 அதே இதில் தான் விடணும். 2 3 இப்போ அடுத்து நெக்ஸ்ட் எப்படி போடணும்னு பாருங்கள். இப்போ எப்படி போடுறேன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 3 செயின் போட்டுக்கிறோம். 3 செயின் போட்டுட்டு 3 செயின், அதுக்கப்புறம் ஒரு சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு இப்போ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மேலே இப்படி இழுத்து விட்டுக்கணும். திருப்பி ஒரு சுற்றணும். இப்படி கொண்டு வந்து இப்படி இதுக்கு ஏற்ற மாதிரி இழுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சுற்றணும். உள்ளே கொண்டு வந்து இந்த ஸ்டிச்சை வெளியில் கொண்டு வரணும். இதுக்கு ஏற்றாப்புல வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த எல்லா த்ரெட்டு வழியாகவும் இப்படி இழுக்கணும். இந்த இதை வந்து இழுத்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு இதை போட்டிருக்கீங்களா, இந்த இதில் வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். மார்க் பண்ணி வச்சுட்டு அடுத்தது 3 செயின், 1 2 3 செயின் போடணும். அதுக்கப்புறம் ஒரு சுற்றிட்டு அதே ஸ்பேஸ் வழியாக தான், அதே ஸ்பேஸில் தான் இப்படி உள்ளே விட்டு அந்த ஹைட்டுக்கு ஏற்றாப்புல இப்படி இழுத்துக்கணும். அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இழுத்துக்கணும். திருப்பி இப்படி சுற்றி உள்ளே விட்டு அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இழுத்துக்கணும். இப்படி இழுத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்படி உள்ளே விட்டு வெளியில் எடுத்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி எடுத்துக்கணும். 3 தடவை சுற்றினா போதும். அதுக்கப்புறம் இப்படி உள்ளே விட்டு இப்படி மெல்ல எடுத்துடணும். ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம 1 போட்டாச்சு. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு சுற்றிக்கணும். 2 இதை ஸ்கிப் பண்ணிடணும். இந்த த்ரெட்டை இதுலேயே ஜாயின் பண்ணி கொண்டு வந்துடணும். இப்போ 2 இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது இதில் 1 2 3வது இதில் ஒரு இப்போ இந்த இது மாதிரி இப்படி இழுத்து விட்டுக்கணும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். தெரியலையேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அடுத்தடுத்த லெவலில் நம்ம போகணும்.
இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு அதே மாதிரி பாருங்கள். இப்படி உள்ளே எடுத்து இந்த த்ரெட்டையும் இப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்படி வெளியில் இருக்கும்போது இப்படி ஹைட்டுக்கு அந்த ஹைட்டுக்கு எடுத்துடணும். அதுக்கப்புறம் உள்ளே விட்டு திருப்பியும் வெளியில் கொண்டு வந்து அது ஹைட்டுக்கு இப்படி இழுத்துடணும். இழுத்துட்டு இது எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு லாக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 1 2 3 3 ஸ்டிச் போட்டு இதே மாதிரி திருப்பி அதே ஹோல் வழியாக உள்ளே விட்டு வெளியில் இழுக்கணும். அது 1 2 3 3 எடுத்துட்டு ஒரு செயின் போட்டு இப்படி லாக் பண்ணிடணும். இப்போ நம்ம 2 ஸ்டிச் போட்டுட்டோம். இப்போ ஒரு சுற்றி சுற்றிக்கணும். இப்போ 2 ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது ஸ்டிச் வழியாக நம்ம வந்து உள்ளே விடணும். உள்ளே விட்டு இதே ஹைட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறம் திருப்பி இப்படி உள்ளே விட்டு இதே ஹைட்டுக்கு கொண்டு வரணும். 2வது கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இது 3வது கொண்டு வந்துட்டு இதை அப்படியே ஃபுல்லாக எடுத்து ஒரு செயின் போட்டுடணும். போட்டுட்டு திருப்பி 1 2 3 அதுக்கப்புறம் அதே ஹோல் வழியாக உள்ளே விட்டு வெளியில் கொண்டு வரணும். ஹைட்டுக்கு ஏற்றாப்புல இப்படி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் உள்ளே விட்டு வெளியில் இப்படி ஹைட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இப்படி உள்ளே விட்டு வெளியில் அதுக்கு ஏற்றாப்புல ஹைட்டுக்கு வந்து கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இதை அப்படியே இந்த ஸ்டிச் வழியாக வெளியில் எடுத்து ஒரு செயின் போட்டணும். இப்போ 3 போட்டாச்சு. ஒரு சுற்றிக்கணும். ஒரு சுற்றிக்கணும். அதுக்கப்புறம் 1 2 செயினை ஸ்கிப் பண்ணிடணும். 3வது இந்த மாதிரி இப்படி இப்படி அதுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இழுத்துக்கணும். இப்படி ஹைட்டுக்கு ஏற்றாப்புல இப்படி இழுத்துடணும். இப்படி ஹைட்டுக்கு ஏற்றாப்புல இப்படி இழுத்துடணும். இழுத்துட்டு எல்லாம் சேர்த்து ஒரு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு செயின். அதுக்கப்புறம் 3 செயின் 1 2 3 செயின் போடணும். ஒரு சுற்றணும். இப்படி உள்ள அதே ஹோல் வழியாக உள்ளே விடணும். வெளியில் இழுக்கணும். உள்ளே விடணும். வெளியில் மேலே ஹைட்டாக இது வரைக்கும் இழுக்கணும். உள்ளே விடணும். வெளியில் இழுக்கணும். 3 தடவை விட்டால் போதும். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து உள்ள த்ரெட்டை இழுத்து இப்படி கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம 4 தடவை போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வதுல நம்ம அதே மாதிரி தான் இதை இந்த ஸ்டிச் மார்க்கரை எடுத்துட்டு இப்படி ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஜாயின் பண்ணி விட்டுட்டு இந்த கலரை நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இந்த கலர் கீழே வச்சுட்டு இப்போ இந்த கலரை எடுத்துக்கிறோம். இதில் இப்படி ஒரு ரிங் போட்டுட்டு இதை இப்படி இழுத்து விட்டுறலாம். ரெட்டை வந்து இப்படி இழுத்து விட்டுறலாம். ஹார்ட் ஷேப்புக்கு நடுவில் 6 டபுள் க்ரோஷே வந்து போடுறோம். கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு இதில் ஸ்டிச் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 1
2 3 4 5 6 போட்டுட்டோம். 6 போட்டுட்டு இதில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட்டில் இந்த ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி தான் போடணும். 6 டபுள் க்ரோஷே, 1 2 3 4 5 6. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்படி எல்லாத்துலேயும் சுற்றி போட்டு வரணும். இப்போ லாஸ்ட்டு நம்ம போட்டுட்டோம். லாஸ்ட்டு போடுறோம். இதில் மூணு 4 5 6. அடுத்ததில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த இதை எடுத்துடணும். ஸ்டிச் மார்க்கர் எடுத்துட்டு இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின் போட்டு கட் பண்ணி எடுத்துடணும். இதில் ஒரு செயின் போட்டு கட் பண்ணி எடுத்துடணும். இதை அப்படியே உள்ளே வந்து ஹைட் பண்ணி விட்டுறணும். எக்ஸ்ட்ரா உள்ளதை இப்போ உள்ளேயே ஹைட் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துடணும். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு இதில் எது ஈஸியாக இருக்கோ அது வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். மற்றது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4ல் ஏதாவது 2 வந்து நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். இப்போ இதில் 10 ப்ராஜெக்ட் வந்து நம்ம எதுலேருந்து இருக்கோம், புக் மார்க்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ புக் மார்க்லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ப்ராஜெக்ட் இந்த காட்டன் டிலைட்டில் முடித்த பிறகு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு மாதிரி வைப்பேன். பயப்படாதீங்க, டெஸ்ட்டுன்னு சொன்னோன்னே பயந்துடாதீங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த 12 ப்ராஜெக்டில் ஏதாவது ஒன்று வந்து நான் உங்களுக்கு போட சொல்வேன். நீங்கள் அடுத்த நாள் போட்டு முடிக்கணும். முடித்து என்கிட்ட வந்து சென்ட் பண்ணணும். ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கணும். நீங்கள் அதில் சென்ட் பண்ணுறவங்களுக்கு நான் இப்போ பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3 3 பேட்ச் இருக்குது. இந்த 3 பேட்சில் உள்ளவங்களுக்கு தனித்தனியாகவே நான் குலுக்கல் முறையில் 3 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தருவேன். அதனால் நீங்கள் நல்ல ஒவ்வொன்றையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு போஸ்டர் வந்து பார்க்கலாம்.